விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே நான் பற்றிக் கொண்டேன். நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே நான் பற்றிக் கொண்டேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? உம்மோடு நான் எப்போதும் நான் வாழ்கிறேன். உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். நன்றி ஐயா நாள் முழுதும், நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுதும், நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீர். உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீர். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். நன்றி ஐயா நாள் முழுதும், நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுதும், நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? என் உள்ளத்தின் பலனே நீர்தானையா. என் உள்ளத்தின் பலனே நீர்தானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. நன்றி ஐயா நாள் முழுதும், நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுதும், நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? எனக்குள்ளே நீர் செயலாற்றி மகிழுகின்றீர். எனக்குள்ளே நீர் செயலாற்றி மகிழுகின்றீர். உம் சித்தம் செய்ய ஆற்றல் தருகின்றீர். உம் சித்தம் செய்ய ஆற்றல் தருகின்றீர். நன்றி ஐயா நாள் முழுதும், நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுதும், நல்லவரே வல்லவரே.
விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே பற்றி கொண்டே. நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே நான் பற்றி கொண்டே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். விசுவாசம் என்பது நாம் நினைத்து கொண்டிருக்கிறதான ஒரு பொதுவான விளக்கம் என்னவென்றால், நாம் எதை உறுதியாக நம்புகிறோமோ, எவைகளை ஜெபத்தில் கேட்கிறோமோ, அவைகளை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு தருகிறார். எவைகளை நாம் விசுவாசத்தோடு கேட்கிறோமோ அவைகளை பிதா குமாரனில் மகிமைப்படும்படியாக தருகிறார் என்பது பொதுவான ஒரு நம்பிக்கை விளக்கம். இது தவறல்ல, இந்த கருத்து சரியானதுதான். ஆனால் விசுவாசத்திற்கு நான் இன்னொரு அடுத்த கட்ட வளர்ச்சியின் உன்னத ஒரு நிலையை நான் சுட்டி காட்ட விருப்பப்படுகிறேன். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, விசுவாசம் என்பது தேவனுடைய விருப்பத்தை, அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்க வேண்டும். தேவ திட்டம் நிறைவேற, தேவனுடைய நாம மகிமைப்பட நம்மை விட்டு கொடுக்க வேண்டும் என்பதும் விசுவாசத்தின் ஒரு உன்னத நிலை. அன்பானவர்களே, நம்ம ஜெபத்தில் அடிக்கடியாய் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கர்த்தர் கிரியை செய்கிறார். அப்படி என்றால் விசுவாசம் என்பது என்ன? நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன விரும்புகிறோமோ அவைகளை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அது மாத்திரமல்ல விசுவாசம். வேதம் சுட்டி காட்டுகிற விசுவாசம் என்பது என் விருப்பத்தின் நிறைவேறுதல் அல்ல, தேவனுடைய விருப்பம் எனக்குள் நிறைவேறுவதும் விசுவாசத்தின் ஒரு ஆழம். அந்த விசுவாசமே நமக்குள் காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. ஆரம்பம் என்னுடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறார், அந்த விசுவாசத்தை பயன்படுத்துகிறோம். ஆனால் வளர்ச்சி, முதிர்ச்சி என்பது தேவனுடைய விருப்பம் என் மூலமாக நிறைவேறுகிறது. அதற்கு கர்த்தர் என்னை ஒரு பாத்திரமாக பயன்படுத்துகிறார். இதுவே விசுவாசத்தின் உன்னத நிலை. அதாவது எங்கே ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு, ஒரு உறுதியான தீர்மானம் இருக்கிறதோ அங்கேதான் தேவனுடைய விருப்பம், சித்தம் அந்த பாத்திரத்தின் மூலமாய் நிறைவேறும். ஆதலால் திருச்சபைக்கு நாம் ஓடோடி வருகிறோம். எதற்காக? எத்தனையோ என்னுடைய எதிர்பார்ப்புகள், எத்தனையோ என்னுடைய தேவைகள், ஆண்டவர் அவைகளை நிறைவேற்ற வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்றுவார். நான் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டுவதற்கும் அதிகமாகவே கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிப்பார். ஆனால் இந்த ஸ்டாண்டர்டோடு நம்முடைய விசுவாசம் நின்றுவிடக் கூடாது. நம்முடைய விசுவாசத்தில் நாம் இன்னும் வளர வேண்டும். ஆண்டவரே, என் விருப்பம் நிறைவேறுவதற்கு மாத்திரமல்ல இந்த திருச்சபை, தேவனது விருப்பம் நிறைவேறுவதற்கு, தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு ஒரு பாத்திரம் தேவை, ஒரு குடும்பம் தேவை. அதற்குரிய பாத்திரமாய் நான் இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். என் விருப்பம் ஒருபுறம் இருக்கட்டும், உம்முடைய விருப்பம் என்னில் நிறைவேற வேண்டும். அதுதான் இந்த சபை கூடி வருதல், ஜெபம், இவைகளின் பிரதானமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. ஆதலால் அருமையானவர்களே, இதற்காக நான் ஒரு பாத்திரத்தை எடுக்கிறேன். அந்த பாத்திரம் இந்த மாதம் முழுவதும் நாம் தியானித்து கொண்டிருக்கிற யோபு பக்தன். யோபு புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவரோவென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின் படியெல்லாம் செய்வார். அருமையானவர்களே, இந்த மாதத்தின் முதல் வாரம் நாம் பார்த்தோம். இதற்கு அடுத்த வசனம் 14ஆம் வசனத்திலே பார்த்தோம், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இரண்டாவது வாரம் பார்த்தோம், உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக
நினைக்காதவர். யோபுவை குறித்தும் நாம் அந்த 2ஆம் வாரத்தில் செய்தியை தியானித்தோம். இன்றைக்கு 3வது வாரம் பார்க்க போகிறோம். அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் 3 பிரிவுகள் இருக்கிறது. இந்த 3 பிரிவுகளையே 3 குறிப்புகளாக நான் உங்கள் மத்தியில் வைக்கப் போகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. அவருடைய தயவுள்ள சித்தம், அவருடைய விருப்பம் நம்முடைய சபையில், குடும்பத்தில், தனிப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி நம்மை உருவாக்குவாராக. இந்த வசனத்தின் முதல் பகுதியை பாருங்கள். அவரோவென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். அன்பானவர்களே, அவரோவென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். இதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு என்னவென்றால், அவர் ஒருவராக இருக்கிறார். He is one என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒருவராக இருக்கிறார், மாறாதவராக இருக்கிறார், unchangeable. ஆண்டவர் மாறாத தேவனாக இருக்கிறார், ஒருவராக இருக்கிறார். இந்த வார்த்தை நீங்க கவனிக்க பாருங்க. அவரோவென்றால் ஒரே மனமாயிருக்கிறார். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, தேவன் ஒருவரே, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, கவனிக்க நான் அன்போடு கூட கேட்கிறேன். நமது தேவன் திரித்துவ தேவனாக செயல்படுகிறவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. நமக்கு நல்லா தெரியும். இந்த திரித்துவ தேவனாக 3 நிலைகளில் தேவன் செயல்பட்டாலும் வேதம் சொல்லுகிறது தேவன் ஒருவரே, ஒரே நிலைப்பாட்டை உடையவர். மாறி மாறி 3 பேராக முடிவெடுக்கிறது இல்லை. பிதா என்ன நினைக்கிறாரோ குமாரன் செய்கிறார், குமாரன் என்னை கட்டளையிட்டாரோ பரிசுத்த ஆவியானவர் நிறைவேற்றுகிறார். மூவரும் ஒரே நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். கவனிக்க கேட்கிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். தேவன் திரித்துவத்தில் 3வராக செயல்பட்டாலும் வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஒன்றாயிருக்கிறார்கள். யோபுவின் காலம் என்பது இந்த வேத புத்தகம் எழுதப்படாத காலம். இந்த காலத்தை 3 பிரிவாக சொல்லுவார்கள். மனசாட்சியின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம், கிருபையின் காலம். மனசாட்சியின் காலம் என்றால் என்ன? வேதம் எழுதப்படாத காலம். ஆதாம் முதற்கொண்டு மோசையின் முந்தின காலம் வரைக்கும் மனசாட்சியின் காலம். ஆபிரகாம், ஈசாக்கு, முற்பிதாக்களின் காலம் எல்லாம் மனசாட்சியின் காலம். வேத புத்தகம் கிடையாது, எழுதப்பட்ட சுருள்கள் கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் மனதிலே பதித்து அப்படியே தலைமுறைகளை கடந்து வந்ததுதான் மனசாட்சியின் காலம். யோபுவின் காலத்தில் வேத புத்தகம் கிடையாது. அவருடைய பெற்றோர்கள், மூதாதையர்கள் சொன்ன வார்த்தைகளை அப்படியே வைத்து அவர்கள் கடந்து வந்த காலம். மோசையின் காலத்தில் நியாயப்பிரமாணம் உண்டாகிறது. கிறிஸ்து வரைக்கும் அது நியாயப்பிரமாண காலம் என்று அழைக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு பின்பதாக கிருபையின் காலம். நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம்? கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த மனசாட்சியின் காலம் என்கிற காலத்தில் திரித்துவம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிறெல்லாம் எழுதப்படாத இந்த காலத்திலேயே தேவன் திரித்துவமாக இருந்தாலும் ஒருவராக இருக்கிறார் என்கிற சத்தியத்தை சரியாக அறிந்திருந்தான் பக்தன் யோபு. இந்த நாட்களில் சபை இருக்கிறது, போதிக்கிற போதகர்கள் இருக்கிறார்கள், பைபிள் காலேஜஸ் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவராக இருக்கிறார். இத்தனை காரியங்கள் இங்கே இருக்கும் பொழுது வேத புரட்டுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஜெகோவா விட்னஸ், ஒன்லி ஜீசஸ், செவன்த் டே, இன்னும் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். கிறிஸ்தவத்திலே நூதன உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள், வேத புரட்டுக்கள் ஏராளமாக இருக்கிறது. வேதம் இருக்கிறது, சபைகள் இருக்கிறது, கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர் இருக்கிறார். இதுதான் போதனை சரியானது என்று சொல்லிக் கொடுக்கிற வேதாகம கல்லூரிகள் இருக்கிறது. இத்தனை கள்ள உபதேசங்கள், வேத புரட்டுக்கள். யோபுவின் காலத்தில் வேதமே இல்லை, ஆவியானவர் இல்லை, விளக்கங்கள் கொடுப்பதற்கு யாரும் இல்லை. மனசாட்சியில் எழுதப்பட்ட அந்த சத்தியத்தில் யோபு கவனமாய் கருத்தாய் இருக்கிறான், தெளிவாய் இருக்கிறான். அன்பானவர்களை, நாம் சத்தியத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுகிறது, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. அப்படியே ஜொலிக்கிறதுனால அது தங்கமாயிடாது, கவரிங்காக இருக்கும்.
மேலே முலாம் பூசப்பட்டதாக இருக்கும். ஏமாந்துடக்கூடாது. பேங்க்ல லோன் நகைகளை அடமானத்திற்கு போட்டு லோன் எடுக்கிறவர்களே ஏமாற்றுகிற அளவுக்கு இன்றைக்கு தங்கங்கள் மின்னுகிறது. கவரிங் நகைகளையே தங்கம் ஒரிஜினல் சொல்லி லோன் எடுத்துட்டு தலை மறைவாயிடுறவங்க இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு சொல்லுகிறேன்? சபைகள் எல்லாமே தேவனுடைய சபைகள் அல்ல. வேதாகமத்தை கைகளில் எடுக்கிறவர்கள் எல்லாரும் சத்தியத்தை பிரசங்கிக்கிறவர்கள் அல்ல. எல்லாமே தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை செயல்படுகிற ஆரோக்கியமான ஒரு உபதேசங்கள் நிறைந்த திருச்சபைகள் அல்ல. சபைகளில் நிலைத்திருங்கள் அருமையானவர்களே. எல்லாமே திருச்சபை தானே, எல்லாருமே ஊழியக்காரர்கள் தானே என்று ஊழியக்காரர்களுக்கே போதிக்காதிருங்கள். ஆவிக்குரிய சபைகளில் ஆரோக்கியமான உபதேசத்தில் நிலைத்திருங்கள். மனசாட்சியின் காலம், வேதம் எழுதப்படாத காலம். யோபு சத்தியத்திலே தெளிவாக இருந்தான். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு மத்தியில் வைக்கிறேன். உபாகமம் 6 அதிகாரம் 4 வசனம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இந்த வசனம் எப்படி முடிகிறது பாருங்கள். ஒருவரே கர்த்தர். He is one. இதுதான் யோபு அறிக்கையிடுகிறான். அவரோ ஒரே மனமாய் இருக்கிறார். அவர் ஒருவர். அவரிடத்தில் குழப்பங்கள் இல்லை. தேவன், நமது தேவன் கலகத்தின் தேவனாய் இல்லாமல் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். மூவர் இருக்கிறதுனாலே கலகம் இல்லை, சமாதானம். அப்ப நம்முடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய சபை எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய சிந்தனை, நம்முடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கணும். நேற்று ஒரு எண்ணம், இன்னைக்கு ஒரு எண்ணம், நேற்று ஒரு தீர்மானம், இன்னைக்கு ஒரு தீர்மானம், அப்படி இருக்கக்கூடாது. ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஆண்டவரே உமக்காக, ஞானஸ்தானம் எடுத்த பின்னாடி பாவ வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரே மனமா இருக்கணும். குடும்பம், சபை ஒரு மனமா இருக்கணும். கர்த்தர் எங்க இருப்பார்? கர்த்தர் எங்க தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார்? அவர் ஒருவராய் ஒரே மனமாய் எங்கே அங்க இருப்பார். யோபு அந்த சத்தியத்தில் தெளிவாக இருக்கிறான். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், தேவன் ஒருவரே என்கிற அந்த தெளிவில், குழப்பமில்லாத கலகமில்லாத அந்த சமாதானத்தில் நம்முடைய இருதயம், நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை கடந்து போகுமானால் ஆண்டவர் தமக்கு சித்தமானபடி எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவராயிருக்கிறார். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அன்பானவர்களே, யூத குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தா, இதை நான் அடிக்கடி நான் சபையில் சொல்லியிருக்கிறேன். குழந்தை பிறந்த உடனே குழந்தையினுடைய காதுக்கு பக்கத்தில் போய் சொல்லுவாங்க, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். குழந்தை பிறந்த உடனே முதல்ல அந்த குழந்தையினுடைய காதுல என்ன சத்தம் கேட்கணுமா? தேவன் ஒருவரே, மாறாதவர் தேவன் ஒருவரே. முதல்ல அந்த குழந்தை அம்மா சத்தத்தை கேட்கறத காட்டிலும், டாக்டர்ஸ், மருத்துவர்கள், மருத்துவச்சிகள் சத்தத்தை கேட்கறத காட்டிலும் தீவிரமாக செயல்படுவாங்க. இந்த சத்தத்தை கேட்கணும், தேவன் ஒருவரே. யோபு சின்ன குழந்தையா இருக்கும்போது பிறந்த உடனே அவனுடைய காதில் பெற்றோர்கள் சொல்லியிருப்பாங்க, தேவன் ஒருவரே. ஆழமாக பதிஞ்சிச்சு. சின்ன வயசில் விதைத்த விதை ஆழமாக பதிஞ்சிச்சு. இப்போ யோபு முதிர் வயது, இப்போ கடினமான கண்ணீரின் பாதை. ஆனால் சின்ன வயசில் கேட்ட சத்தியம் இப்போ அப்படியே வெளிப்படுகிறது. உறுதியான நம்பிக்கையாக, ஆழமான தீர்மானமாக வெளிப்படுகிறது. அவர் ஒருவரே, அவர் ஒரே மனமாக இருக்கிறார். ஒரு தீர்மானம் என்று நான் எடுத்துவிட்டால் நான் மாற மாட்டேன். என் கர்த்தர் எப்படியோ அப்படியே நானும் இருப்பேன். பாடுகள் வந்தால் என்ன, போராட்டங்கள், உபத்திரவங்கள் வந்தால் என்ன, உயர்வு வந்தால் என்ன, தாழ்வு வந்தால் என்ன, என்னுடைய உத்தமத்தில், என்னுடைய தீர்மானத்தில் நான் மாறாமல் இருப்பேன். சின்ன வயசில் கேட்ட சத்தம் அப்படியே வாழ்க்கையில் எதிரொலிக்குது. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நம்ம சத்தியத்தை கேட்டுட்டு தான் இருக்கிறோம். வாலிப வயசில் சபைக்குள்ளே வந்திருப்போம். வார வாரம் சத்தியத்தை கேட்டுட்டு தான் இருக்கிறோம். நம்முடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கிறது? சின்ன வயசில் கேட்ட சத்தியத்தில் அப்படியே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி மாறாமல் உறுதியாக நான் இருப்பேன். யோபுவை போல இருக்கிறோமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பெற்றோருக்கு நான் சொல்லுகிறேன், சின்ன வயதில் பிள்ளைகளிடத்தில் சத்தியத்தை விதைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை கொஞ்சம் நல்லா ஆழமாக கற்றுக் கொடுங்க. பிற்காலத்தில் உங்களுடைய பிள்ளைகள் கடினமான பாதைகளில் ஒருவேளை நடக்க வேண்டிய சூழ்நிலை வராதுன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. ஆராதனையில் நாம் பார்த்தோம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம்
வாய்க்காதே போகும். ஆயுதம் வரும், விரோதமா சூழ்நிலைகள் எழும்பும். வாய்க்காம போகணும்னா சத்தியம் பலம் செய்யணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? சின்ன வயசுலயே குழந்தைகளா இருக்கும்போதே கொஞ்சம் சத்தியத்தை ஆழமாக கற்றுக் கொடுங்க. போன மாதம் கடைசி வாரம் ஒரு செய்தியை பார்த்தோம். இன்னும் சுதந்தரித்துக்கொள். தேவன் வயதை எக்ஸ்டெண்ட் பண்றார். முதல் குறிப்பை நான் கற்றுக் கொடுத்தேன். அப்போ ஒரு ராஜாவை பற்றி சொன்னேன், எசேக்கியா ராஜா. எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருஷத்தை கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார். அந்த 15 வருஷம் கூட்டி கொடுக்கப்பட்ட அந்த காலத்தில் எசேக்கியா செய்த ஒரு முக்கியமான காரியம் என்ன? ஏசாயா புஸ்தகம் 38 அதிகாரம் 19 வசனம். நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பார். தகப்பனாகிய எசேக்கியா ராஜா பிள்ளையாகிய மனாசேக்கு தேவனுடைய சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறான். தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். அவனுடைய வாழ்நாட்களில் 15 வருஷத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண உடனே அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, நீங்கள் இந்த ஏசாயா 38 அதிகாரத்தில் 9 வசனத்திலிருந்து 20 வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக 2 காரியத்தை அவன் செய்கிறான். ஒன்று, அவன் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிறான். இன்னும் தேவன் கொடுத்த வாழ்நாட்களை பயன்படுத்தி ஆண்டவருக்கு இன்னும் நெருக்கமாய் வருகிறான். 22:11 வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஒரு பர்த்டே கொண்டாடும் போது, ஒரு திருமண ஆண்டு புதிதாக வரும் பொழுது, வாழ்நாட்களில் ஒரு வருஷம் கூடும்போது நீங்க உங்களையே ஆராய்ந்து பாருங்க. கடந்த வருடத்தை காட்டிலும் இன்னும் நான் முன்னேறி இருக்கிறேனா, இன்னும் வளர்ந்து இருக்கிறேனா, விட வேண்டியவர்களை விட்டு இருக்கிறேனா, கர்த்தருக்கு பிரியமானவர்களை செய்ய நாடுகிறேனா? எசேக்கியா ராஜா கூட்டி கொடுக்கட்ட 15 வருஷத்தில் அவன் எடுத்த ஒரு தீர்மானம் என்னன்னா, நான் இன்னும் தேவனுக்கு கிட்ட வருவேன். 2வது காரியம் என்ன தெரியுமா? எனக்கு கொடுத்த பிள்ளைக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுப்பேன். வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துறதுன்னா இதுதான். அன்பானவர்களே, தேவன் நமக்கு கொடுக்கிற காலங்கள் எவ்வளவு வாழ்நாட்கள் என்று தெரியாது. நாம் வாழ்கிற காலங்கள், நான் ஆராதனையிலே சொல்லுவது போல, ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவன். அந்த குறுகின வாழ்நாட்கள் சஞ்சலம் நிறைந்தவன். ஆனால் இந்த குறுகின வாழ்நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனுக்கு இன்னும் நெருங்கி வருவது. 2வது, நம்முடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்துவது. பிள்ளைகளுக்கு சத்தியத்தை அறிவிக்கிறான். தனக்கடுத்து தன்னுடைய பிள்ளைகளும் தேவனது வழிகளில் நடக்கும்படி குடும்பத்தை ஆயத்தப்படுத்துகிறான். சபைகளுடைய கடமை என்ன? தேவன் கொடுத்திருக்கிற காலத்தில், அனுகூலமான சூழ்நிலையில், ஜீவ நாட்களில் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும், அதிகமாய் பரிசுத்தத்தில் நடத்த வேண்டும், அதிகமாய் சத்தியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வருகை தாமதமானால் அடுத்த தலைமுறை எழும்பி இன்னும் தேவனுக்கு மகிமையை செயல்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. இந்த பிதாக்களின் காலம், வயதானவர்களின் காலம் கடந்து அடுத்த ஜெனரேஷன் வாலிபர்கள் தலையெடுத்து வரும்பொழுது இன்னும் இந்த சபையில் தேவனது நாம மகிமைப்படணும். 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, தகப்பன் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை அறிவிப்பான், கற்றுக் கொடுப்பான். இந்த சபையிலே பெற்றோர்கள் எடுக்கிற பாரமான முயற்சியை ஆசீர்வதியும். ஊழியக்காரர்களாகிய நாங்கள் எடுக்கிற பாரமான முயற்சி ஆசீர்வதியும். வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. வீட்டு காரியங்கள், சபையின் காரியங்கள் ஒழுங்குபடுத்தப்படட்டும். அடுத்த தலைமுறையும் உமக்கு மகிமையாய் ஆசீர்வாதமான பாத்திரவான்களாய் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். யோபுவின் உறுதியான தீர்மானத்திற்கு காரணம் என்ன? சின்ன வயசில் அவன் கற்றுக்கொண்ட சத்தியம். முதிர் வயதிலையும் அவன் அதை விடாது இருக்கிறான். பிரதர் சிஸ்டர்ஸ், யோபு இந்த வயதான காலத்தில் அவனுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்த அம்மா அப்பா பக்கத்தில் இருந்தாங்களா தெரியல. இல்லை, வாய்ப்பில்லை. ஏன்னா அம்மா அப்பா பற்றி எதுவுமே சொல்லலை, அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிட்ருக்குது. ஆனால் சத்தியத்தை கற்றுக் கொடுத்த, தலைமையில் கை வைத்து ஜெபித்த பெற்றோர்கள் தேவனிடத்தில் போய்விட்டார்கள். யோபு சத்தியத்தை கற்றுக்கொண்டானே, கற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு அர்ப்பணித்தானே, அந்த சத்திய தேவன், அந்த உண்மை தேவன் யோபுக்கு பக்கத்தில் நிற்கிறார். எல்லா தீங்கிலிருந்தும் விலக்கி காப்பார். அல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுங்கள். நம்ம பிள்ளைகளுக்கு பக்கத்தில் இருக்கிற சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பக்கபலமாய் நிற்பார். சத்ருவின் எல்லா தீங்கிலிருந்து கர்த்தர் தப்புவிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்?
முக்கியமாய் இந்த முதல் குறிப்பிலே நான் இன்னொரு கருத்தை வைத்துவிட்டு இரண்டாம் குறிப்புக்கு கடந்து போகிறேன். கவனியுங்கள், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் ஒரே மனமாய் இருக்கிறார், அவர் மாறாதவராய் இருக்கிறார் அப்படின்னு யோபு சொல்றான்னா அவன் என்ன அர்ப்பணிக்கிறான்? எவ்வளோ பேர் கவனமாக கேட்குறீங்க? கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவன் என்ன அர்ப்பணிக்கிறான்? அருமையானவர்களே, தேவன் மாறாதவர், ஆனால் நான் மாற்றத்திற்குரியவன். மாற வேண்டியது நான். எனக்குள் மாற்றங்கள் தேவைப்படுகிறது. ஆண்டவர் என்னை புடமிட்டு கொண்டிருக்கிறார். என்னில் இருக்கிற அழுக்குகள் நீங்க வேண்டும். நான் சுத்த பொன்னாக ஜொலிக்க வேண்டும். அவர் மாறாதவர். அப்படி என்றால் எனக்குள் மாற்றங்கள் உண்டாக வேண்டும். ஆதலால் பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகளிலே யோபு, ஆண்டவரே நீர் இதை செய்யும் அதை செய்யும் என்று அவரை மாற்ற போராடவில்லை. ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீரோ அதற்கு ஏற்ற பாத்திரமாய் நான் இருக்க வேண்டும் என்று தன்னை மாற்றிக்கொள்ள போராடுகிறான். நமக்குள்ள இருக்கு பாருங்க, அந்த மாம்சம், சுயம், அது எப்பவுமே ஆவிக்கு எதிராக செயல்படும். ரோமர் புஸ்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவிக்கு விரோதமாக மாம்சம், மாம்சத்துக்கு விரோதமாக ஆவி. நமக்குள்ளே இருக்கிற சுயம் இருக்கு பாருங்க, மாம்சம் இருக்கு பாருங்க. ஒரு வசனத்தை கற்றுக் கொடுத்தா உடனே அர்ப்பணிடாப்பா அப்படின்னு ஆவியானவர் சொன்னாலும் அந்த சுயம் இருக்கு பாரு, மாம்சம் இருக்கு பாரு, எதிர்த்து நிற்கும். சொல்கிறதெல்லாம் என்னத்தை கேட்டுட்டு அவர் பாட்டுன்னு சொல்கிறத சொல்லுவார், நீ பாட்டுன்னு இருக்கிறத இரு. அந்த மாம்சம் இருக்கு பாரு, சுயம் இருக்குது பாரு, அது எதிர்த்து நிற்கும். அது கீழ்ப்படிய மறுக்கும், சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மறுக்கும், ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்க மறுக்கும். ஆனால் நீ போராட வேண்டியது தேவனோடு அல்ல, உன்னுடைய மாம்சத்தோடு, சுயத்தோடு. யோபு தேவனோடு கூட போராடி கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே நீர் என்ன இப்படி இருக்கிறீர், உம்முடைய திட்டத்தை மாற்றிக்கொள்ளும், என்ன இப்படி செய்யும் அப்படி செய்யும் செய்யல சொல்லி போராடி கொண்டிருக்கவில்லை. ஆண்டவர் நான் எப்படி மாற வேண்டும்? நான் ஆண்டவர் நீர் தேடுகிற இடத்தில், நீர் பார்க்கிற இடத்தில் நான் இருக்கும்படி என்னை நான் மாற்றிக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, உங்களுடைய போராட்டம் எது? உங்களுடைய போராட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனோடு கூட போர் செய்கிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? ஆண்டவர் எனக்கு இதை செய்தே ஆக வேண்டும், இதை நீர் தந்தே ஆக வேண்டும் பிடிவாதமாக இருக்கிறீர்களா? அல்லது ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர், என் மூலமாய் நீர் என்ன செய்ய விரும்புகிறீர் என்று அர்ப்பணிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறீர்களா? ஆரம்ப கட்ட விசுவாசிகளாகவே, அந்த குழந்தைத்தனமான விசுவாசிகளாகவே இருக்காதிருங்கள். நான் விசுவாசம் என்பதற்கு 2 அர்த்தத்தை ஆரம்பத்தில் சொன்னேன். ஒன்று, நாம் நினைப்பதை, நாம் வேண்டிக் கொள்வதை கர்த்தர் நமக்கு தருகிறவர், அதுவும் விசுவாசம்தான். அது மாத்திரமல்ல, தேவன் நினைப்பதை, தேவன் விரும்புவதை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு நான் ஒரு பாத்திரமாய் இருப்பேன். விசுவாசத்தின் வளர்ச்சி உச்சகட்டம். யோபு போராடுகிறான் தன் மாம்சத்தோடு, சுயத்தோடு. மாம்சமே, தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறதை செய்வதற்கு உன்னை விட்டுக்கொண்டு. ஆதலால் அன்பானவர்களே, நம்ம 2வது குறிப்புக்குள்ளாய் கடந்து போகலாம். இந்த வசனத்தின் 2வது குறிப்பு சொல்லுகிறது, அவரை திருப்பத்தக்கவன் யார்? அன்பானவர்களே, தேவனது வல்லமையை, அவரது பராக்கிரமத்தை யோபு அறிக்கையிடுகிறான். தேவன் என்ன நினைக்கிறாரோ அதை செய்கிறவராக இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இதுதான் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த 2ஆம் குறிப்புக்குள்ள நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள். அவரை திருப்பத்தக்கவர் யார்? அன்பானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால், உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நன்மைகள் வர வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து விட்டால் அதை ஒருவராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அவருடைய கரத்தை தடுத்து நிறுத்த ஒருவராலும் முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் என்னுடைய மகனுடைய, என்னுடைய மகளுடைய வாழ்வில் வர வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து விட்டால் அதை ஒருவராலும் மாற்ற முடியாது. அதே சமயத்தில் தேவன் தண்டிக்க வேண்டும், தேவன் சிட்சிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் எத்தனை பேர் உங்களை காப்பாற்ற உங்கள் பக்கத்தில் நின்றாலும் ஒருவராலும் காப்பாற்ற முடியாது. இந்த காரியத்தை யோபு நன்றாக அறிந்திருந்தான். தேவனது வல்லமையான செயல்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒருவேளை என்னை இந்த நாட்களில் தண்டிக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார்,
யாராலும் அதை மாற்ற முடியாது. கர்த்தரே என் பக்கத்தில் வருவாராக, என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பாராக. ஒருவேளை கர்த்தர் என்னுடைய காலங்களை மாற்றி என்னை ஆசீர்வாதமான காலங்களுக்குள் நடத்த விருப்பப்படுகிறார். அந்த ஆசீர்வாதமான காலத்தை நான் சுதந்தரிப்பதற்கு மனிதனோ சத்ருவோ தடுத்து நிறுத்தவே முடியாது. இந்த இரண்டு காரியத்தை யோபு நன்கு அறிந்திருந்தான். ஆதலால் அவனுடைய இருதயம் சமாதானமாய் இருந்தது, அவனுடைய இருதயம் இளைப்பாறுதலுக்குள் இருந்தது. ஏசாயா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தேவனது நினைவை, அவரது திட்டத்தை யாரால் சீர்குலைக்க முடியும்? தேவனது கிரியை செய்யக்கூடிய நீட்டப்பட்ட கரத்தை, அவர் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்ட அவருடைய வல்லமையான செயல்களை யாரால் திருப்ப முடியும்? யாரால் தடுத்து நிறுத்த முடியும்? ஒரு நாளும் ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அன்பானவர்களை, ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இந்த நாட்களில் கடினமான கண்ணீரின் பாதைகளில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், முதல் குறிப்பை மறந்து விடாதிருங்கள். மாற்றங்கள் முதலில் என்னில் துவங்க வேண்டும். எனக்குள் ஏற்படுகிற மாற்றமே என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு காரணமாய் அமையும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? இரண்டாவது, உங்களுடைய இருதயம் சமாதானமாக இருக்கணும்னா நல்ல ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கட்டும். அவர் செய்யணும்னு நினச்சிட்டார்னா அவரது எவ்வளவு காலதாமதமானாலும் அது தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அன்பானவர்களே, இதற்கு உதாரணமாக நான் 2 சம்பவங்களை வைக்க விருப்பப்படுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் எங்கே புறப்பட்டு செல்லுகிறார்கள்? கானானுக்கு புறப்பட்டு செல்லுகிறார்கள். கானானுக்கு புறப்பட்டு செல்லுகிற வழியிலே பல தடைகள் இருந்தாலும் ஒரு தடை செங்கடல். செங்கடல் அவர்களுடைய வழியை அடைத்து போட்டு விட்டது. அவர்களால் முன்னேறி செல்ல முடியவில்லை, திரும்பவும் வரவும் முடியவில்லை. ஏனென்றால் இந்த பக்கம் எகிப்திய இராணுவம், முன்பாக செங்கடல். பார்வோனும் எகிப்தியர்களும் கரங்களை கொட்டி சிரித்து கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய ஜனங்களை என்னுடைய பரிதாப நிலையை பார்த்து. ஆனால் கர்த்தர் அந்த இடத்திலே தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். என் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. செங்கடலும் தடையா இருக்காது. பார்வோனே, உன்னுடைய இராணுவமும் தடையா இருக்க முடியாது. என் ஜனத்தை நான் ஆசீர்வதிக்க நினைத்தால் அது நிறைவேறிய தீரும். ஹல்லேலூயா. ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஆசீர்வாதமான பாதையாக மாறியது. நிச்சயமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த ஒரு பாதை உங்களுக்கு தடை போல இருக்கிறதோ கர்த்தர் அதை ஆசீர்வாதமான பாதையாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனால் ஆரம்பத்தில் அது எப்படி இருக்கும்? யோபுக்கு எப்படி இருந்தது? ஆசீர்வாதமான அந்த பாதை ஆரம்பத்தில் ஒரு கடினமான கண்ணீரின் பாதையாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலுக்கு முன்பதாக திகைக்க, பயந்து, கதற கூடிய ஒரு நிலையாக இருந்தது. ஒருவேளை நீங்கள் இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கலாம். உங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் நம்புங்கள், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவர் செய்ய வேண்டியதை தடுத்து நிறுத்தக்கூடியவன் யார்? எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? என்னுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார். பாவத்திலும் சாபத்திலும் அடிமைப்பட்டு கொண்டிருந்த ஜனங்களை மீட்டெடுக்க தேவன் இந்த பூமிக்கு மனிதனாக வெளிப்பட்டார். ஆனால் சாத்தான் போராடுகிறான். மனிதன் மனம் திரும்பக்கூடாது, மனிதன் பாவத்திலேயே மாள வேண்டும், அவன் பரலோகத்திற்கு வரக்கூடாது. ஆதலால் தேவனுடைய பிறப்பை தடுக்கிறான். பிறந்து விட்டார், தேவன் வளரக்கூடாது. 2 வயதுக்குள் கொலை செய்ய தேடுகிறான். பாதுகாக்கப்பட்டார். தொடர்ந்து ஊழியத்திலே அவர் செயல்படும் போது அவரை கொல்ல எத்தனையோ முறை முயற்சி எடுத்தான். அவருடைய தீர்மானங்களை மாற்ற உபவாச நாட்களிலே போய் போராடினான். கடைசியிலே சிலுவையிலே போராடினான். இந்த காட்சிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இறுதி கட்டம் சிலுவையில் ஏதோ சாத்தான் ஜெயித்தது மாதிரி, இயேசுவானவர் தோற்று போனது மாதிரி இருக்கும். ஒரு சில நாட்கள் அப்படித்தான் இருக்கும், கண்ணீர்களாய் தோல்வி போல காணப்படும். யோபு கடந்த கண்ணீரின் பாதை தோல்வி போல இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பதாக கதறி கூப்பாடு போட்டது தோல்வி போல இருந்தது. இயேசுவின் சிலுவை, அந்த மரணம், சில நாட்கள், மணி துளிகள் தோல்வி போல காணப்பட்டது. தோல்வி நிரந்தரம் அல்ல, தடைகள் நிரந்தரம் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஆண்டவருடைய கரத்தை ஒருவராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் சமாதானமாயிருங்கள். உங்களுடைய இருதயம் கொந்தளிக்கிற ஒரு கடலலை போல இராமல் தேவனது வல்லமையின் மீது உறுதியான நம்பிக்கையுடையவர்களாக இருங்கள்.
மூன்றாவது குறிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சுட்டி காட்டிவிட்டு நான் கடந்து போகிறேன். நீதிமொழிகள் 21:1. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். ராஜாவின் இருதயத்தை ஆண்டவர் திருப்புகிறாராம். கவனிங்கள், அவரை திருப்பத்தக்கவன் யார்? இந்த ராஜாவினுடைய இருதயம் எப்படி இருக்குதான்? நீர்க்கால்களை போல இருக்குதான் கர்த்தருடைய கையில். அப்படின்னா என்ன அர்த்தம்? விவசாயிங்க வயல்களுக்கு தண்ணீர் விடுவதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீட்டாக வாய்க்கால் இருக்கும். இந்த ஒரு பகுதிக்கு மட்டும் தண்ணி போகணுன்னா அங்கே திருப்பி விடுவாங்க. அங்கே தண்ணீர் இருந்துச்சுன்னா அதை அடைச்சிட்டு அடுத்த பகுதிக்கு திருப்பி விடுவாங்க. அவர்கள் தண்ணீர் எந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறார்களோ அந்த வாய்க்காலை திருப்ப திருப்ப அது அப்படியே போகும். ராஜாவினுடைய இருதயம் எப்படி இருக்குதா? கர்த்தருடைய கையில் இருக்கிற நீர்க்கால்கள் போல இருக்குது. அப்படின்னா என்னன்னா, தேவனுடைய திட்டங்களை பூமியில் தேசத்தில் நிறைவேற்றுவதற்கு ராஜாக்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். இப்போ தான் நீங்கள் கூர்மையாக கவனிக்கணும். இப்போ ஒரு ராஜாவை குறித்து நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். தானியேலின் புஸ்தகம் 4:35. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவரும் இல்லை என்றேன். இந்த உலகத்தை ஆண்ட சாம்ராஜ்யங்கள் என்று சொல்லப்படுமானால் அது 3-4 பெரிய சாம்ராஜ்யங்கள். முதல்ல எகிப்திய சாம்ராஜ்யம் உலகத்தை ஆண்டது. அதற்கடுத்து பாபிலோனிய கல்தேய சாம்ராஜ்யங்கள் ஆண்டது. அதற்கடுத்து ரோம் சாம்ராஜ்யம் உலகத்தை ஆண்டது. இப்படிப்பட்ட சாம்ராஜ்யங்கள் உலகத்தை ஆண்டது. அதாவது இன்றைக்கு ஒவ்வொரு நாடுகளுக்கு ராஜாக்கள் இருக்கிறார்கள். இந்த உலகம் முழுவதையும் ஆண்ட காலகட்டங்கள் 3 விதமான காலகட்டங்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் பாபிலோன், மேதிய பெர்சிய காலங்கள், அந்த காலத்தில் ராஜாவாக இருந்தவன் நேபுகாத் நேச்சார். கவனிங்க, இந்த நேபுகாத் நேச்சாரை பற்றி ஆண்டவர் சொல்றார், அவன் ஏன் ஊழியக்காரன், என்னுடைய விருப்பத்தை எல்லாம் அவன் இந்த உலகத்தில் நிறைவேற்றுவான் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறார்? ராஜாவை கொண்டு வந்து வைக்கிறார். ராஜாவினுடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னேன்? அந்த நீர்க்கால்களை போல. அவர் தம்முடைய சித்தம் இந்த உலகத்தில் தேசத்தில் என்ன நடக்கணுமோ அப்படியெல்லாம் திருப்பி திருப்பி செய்கிறவர். ஆனால் என்ன ஆச்சு? அந்த ராஜாவுக்குள்ளே பெருமை வந்துடுச்சு. அவனுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட கனம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட உயர்வு, இதெல்லாம் அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்துடுச்சு. அவன் என்ன பண்ணுறான்? நான் தான் தேவன் அல்ல, நான் தான், என்னுடைய காலம்தான் அப்படின்னு ஒரு பெருமை உள்ளவனாய் மாறினான். ஆண்டவர் அந்த இருதயத்தை தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்குரிய வாய்க்காலாக மாற்றுவதற்கு ஒன்றை செய்தார். அவனை மனிதன் என்கிற உன்னத நிலையிலிருந்து மிருகம் என்கிற நிலைக்கு அவனை மாற்றினார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் ஆடா மாடா கோழியாக போகலை. அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவனாய் ஒரு பெரிய ராஜாவாக சிங்காசனத்திலே அரண்மனையிலே கம்பீரமாய் வீற்றிருந்தவன் ஒரு பைத்தியக்காரனை போல தெருக்களிலே சாலைகளிலே பூமியின் பணிகளிலே நினைக்கிற அளவுக்கு அவன் தள்ளப்பட்டு போனான். ஒரு குறிப்பிட்ட காலம் அவன் தாழ்த்தப்பட்டான். அதற்கடுத்து அவன் யோசிக்க ஆரம்பித்தான். ஐயோ, என்னுடைய உயர்வுகள், என்னுடைய மேன்மைகளுக்கெல்லாம் காரணம் நான் அல்ல, கர்த்தர் ஒருவரே. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? பாடல் ஆராதனைகளை பாடினோம். என் உள்ளத்தின் பலனே நீர்தான் ஆண்டவரே, எனக்குரிய பங்கு என்றென்றும் நீர்தான். எத்தனை மேன்மை வந்தாலும், எத்தனை ஐஸ்வர்யம் வந்தாலும், எத்தனை கனம் வந்தாலும், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கவனிங்க, அந்த ஐஸ்வர்யத்தின் பின்னாடி உங்கள் மனம் போயிடக்கூடாது. அந்த மேன்மைகள், அந்த கனத்துக்கு பின்னாடி போயிடக்கூடாது. நேபுகாத் நேச்சாரை தாழ்த்தின ஆண்டவர் தாழ்த்தி போட்டுருவார். எது வரைக்கும்? மறுபடியும் நீங்கள் உணர்வடைகிற வரைக்கும். இந்த நேபுகாத் நேச்சார் தன்னுடைய மனம் தெளிந்த பின்பு, உணர்வு அவனுக்குள்ள வந்த பின்பு சொல்லுகிற வசனம் தான் 4:35. என்ன சொல்லுகிறான் பாருங்க? அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனை பூமியின் குடிகள் எல்லாத்தையும் அவர் தம்முடைய சித்தப்படி நடத்துகிறார். நான் ஏதோ உலகத்துக்கு ராஜாவா இருக்கலாம், ஆனா தேவன் மேலே வானத்திற்கும் கீழே பூமிக்கும் அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவருடைய கையை தடுத்து நிறுத்தி என்ன செய்கிறீர்னு சொல்லத்தக்கவன் யாராகிலும் உண்டா? ஒருவனும் இல்லை. சொன்னது ஏதோ ஒரு சின்ன மாநிலத்துக்கோ ஒரு தேசத்துக்கோ ராஜா இல்லை, உலகத்தையே ஆண்ட ஒரு பெரிய ஒரு அதிகாரம் மிக்க ராஜா சொல்கிறான், அவருடைய கையை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. யாரை பார்த்து பயப்படுறீங்க அருமையானவர்களே?
உங்களுக்கு முன்னாடி இருந்து நிற்கிற மனுஷன் ஒருவேளை அவனை பார்த்தா இல்லை, நீங்கள் சொல்லுங்க, அவருடைய கரத்தை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. கரங்களை நல்லா தட்டி ஹல்லேலூயா, என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த திட்டங்களை ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை நமக்குள்ள மேன்மை பெருமை அந்த மாம்சம் சுயம் ஆண்டவர் தாழ்த்தி போடுவார். இப்போ ஒருவேளை நீங்கள் அந்த மேன்மை அந்த கனம் உயர்வு என்கிற நிலையிலிருந்து ஒருவேளை குறைவில் இருப்பீர்கள் என்னால் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவரே, நான் ஏன் நாளுக்கு நாள் முன்னேற வேண்டியவன், வர வர பலக்க வேண்டியவன் குறுகி இருக்கிறேன், வளர வேண்டியவன் ஏன் தாழ்ந்திருக்கிறேன்? ஒருவேளை எனக்குள் பெருமையா, ஒருவேளை நான் உமக்கு ஒத்துழைக்காத ஆண்டவரே சுயம் மாம்சமா? என்னை ஆராய்ந்து பார்க்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? உயர்த்துகிற கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இறுதியாக நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது குறிப்பு, அந்த வசனத்தின் மூன்றாவது பகுதி, அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். நான் ஆரம்பத்தில் கொடுத்த வார்த்தையை மறுபடியும் கொண்டு வருகிறேன். விசுவாசம் என்பது என்னுடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவது என்பது அல்ல, அது மாத்திரம் அல்ல. தேவனுடைய விருப்பம் நிறைவேறுவதற்கு நான் ஒரு பாத்திரமாக இருக்க போகிறேன். அதுதான் விசுவாசம். யோபு ஆசீர்வாதமான சூழ்நிலையிலே இதை அறிக்கையிடவில்லை, கடினமான கண்ணீரின் சூழ்நிலையிலே சொல்லுகிறான், அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார். பூமியிலே செய்கிறவர், வானத்திலே செய்கிறவர், என்னுடைய வாழ்விலும் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நேபுகாத்நேச்சார் அறிக்கையிடுகிறான், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவர் தனக்கு சித்தமானதையெல்லாம் செய்கிறார். யோபு சொல்கிறான், என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை சூழ்நிலைகள் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அவருடைய சித்தத்தின்படி என் வாழ்வில் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். இதை தான் முதல் வாரத்தில் பார்த்தோம். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிப்பார். அன்பானவர்களே, நீதிமொழிகள் 19:21 சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்தில் எண்ணங்கள் அநேகம் இருக்கிறது, ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். எத்தனையோ எண்ணங்கள், எத்தனையோ சிந்தனைகள் நம்முடைய இருதயத்தில், ஆனால் தேவனுடைய யோசனையே நிலை நிற்கும். அவருடைய சித்தம் மாத்திரம்தான் நிறைவேறும். உங்களுடைய இருதயத்தில் உள்ள எண்ணங்களில், சிந்தனைகளில் தேவனுடைய வார்த்தைகள் மேலோங்கி நிற்பதாக. எவ்வளவோ கவலைகள் குழப்பங்கள் நிறைந்த அந்த சூழ்நிலையில் யோபுவை ஆளுகை செய்தது சிறிய வயதில் அவன் கேட்ட தேவ சத்தம். கர்த்தர் ஒருவரே, அவர் மாறாதவர், அவருடைய கரத்தை யாராலும் திருப்ப முடியாது, அவர் தம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடினமான சூழ்நிலைகளிலே உங்களுடைய இருதயம் சமாதானத்தில் இருக்க வேண்டுமானால், உங்களுடைய பலவிதமான யோசனைகள் சிந்தனைகளுக்கு மத்தியிலே தேவனுடைய வசனங்கள் மேலோங்கி நிற்கட்டும். அது எல்லா சிந்தனைகளையும் ஆளுகை செய்யட்டும். வாசிக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய எல்லா பாரங்களையும் வைக்கும் பொழுது அவர் நம்முடைய இருதயங்களை சிந்தனைகளை ஆளுகை செய்கிறார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நமக்கு தருகிறார் என்று. அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளிலேயே அதிகமான பாடுகள் போராட்டங்களை சந்தித்த ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா எரேமியா தீர்க்கதரிசி. அவன் நிறைய போராட்டங்கள், ஊழியத்திலே பாடுகளை சந்தித்தவன். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் புஸ்தகங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். எரேமியா பேரில் ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த புஸ்தகம் இல்லாமல் இன்னொரு புஸ்தகத்தையும் எரேமியா எழுதி வச்சிருக்கிறார். அந்த புஸ்தகத்துக்கு என்ன தெரியுங்களா டைட்டில்? புலம்பல். புலம்பலின் புஸ்தகம். நீங்களும் நானும் வீட்டில் உக்காந்து புலம்பி தள்ளுவோம் பார். முணு 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 முணுன்னு என்னம்மா நீ பேசின்னு கிடக்கிற, என்னதான் உன் மனசில் நெஞ்சுன்னு கிடக்கிற. எரேமியா புலம்புறான். அதை ஒரு புத்தகமாகவே எழுதி வச்சுட்டான். எரேமியாவில் நிறைய பாடு, ஊழியத்தில் நிறைய பிரச்சனை. ஏசாயாவுக்கு வராத பிரச்சனை, தானியேலுக்கு வராத பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனை எரேமியாவுக்கு. சின்ன வயசுல தொடங்கின அவனுடைய ஊழியத்தில் பாடு, அவனுடைய சாகர வரைக்கும் ஊழியத்தில் பாடு பாடு பாடுதான். தானியேலுக்கு வாலிப வயசுல பிரச்சனை வந்துச்சு, அதுக்கடுத்து அவனை தூக்கி சிங்காசனத்தில் வச்சாச்சு. இப்படி சில தீர்க்கதரிசிகளை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்ப கட்டம், அதுக்கடுத்து அவங்க உயர்வில் வந்துட்டாங்க. ஆனால் எரேமியாவுடைய ஊழியத்தை பார்த்தீங்கன்னா
சின்ன பையனாக தொடங்கின பாடு போராட்டம் அவன் மறிக்கிற வரைக்கும் பாடு போராட்டம் தான். அதனால தான் அவனுடைய ஊழியத்தில் புலம்பல்கள் அதிகம், அவனுடைய இருதயத்தில் யோசனைகள். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நான் உங்களை சமாதானப்படுத்துகிறேன். உங்களுடைய இருதயங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறது, பல யோசனைகள் உங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. ஆனால் இதே எரேமியாவை பல யோசனைகள் பல எண்ணங்கள் இருந்தாலும் அவனுடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். என் தேவன் யோசனையிலே பெரியவர், என் தேவன் செயல்களிலே வல்லவர். நம்ம பாட்டா பாடுறோம், அதை நமக்கு அந்த வசனம் நல்லா தெரியும். தேவரீர் நீர் யோசனையிலே பெரியவராய் இருக்கிறீர், செயல்களிலே வல்லவராய் இருக்கிறீர். அப்போது பலவிதமான குழப்பம் மனுஷனுடைய இருதயத்தில், பல எண்ணங்கள். ஆனால் கர்த்தருடைய யோசனையை நிலை நிற்கும். அன்பானவர்களை கவனியுங்கள். உங்களுடைய வீட்டிலே உட்கார்ந்து தனியாக யோசித்து கொண்டு இருக்கும் பொழுதும், கணவன் மனைவியோ பெற்றோர் பிள்ளைகளோ பேசி கொண்டு இருக்கும் பொழுதும், எத்தனையோ எண்ணங்கள், எத்தனையோ சிந்தனைகள். ஆனால் கர்த்தருடைய நல்ல யோசனை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஹல்லேலூயா! அவர் தம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே வீட்டிலே செய்து முடிப்பார். கடைசியை ஒரு வசனம், எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. எத்தனையோ நினைவுகளிலே கலங்கி கொண்டிருந்த எரேமியாவுக்கு தேவனுடைய வார்த்தைகள் மேலோங்கி நிற்கிறது. எரேமியாவே, பல காரியங்களை நினைத்து நினைத்து நீ கலங்கி கொண்டு இருக்கிறாய். ஆனால் உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகள் எப்படிப்பட்டவைகள் தெரியுமா? அது தீமைக்கானவைகள் அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஹல்லேலூயா! முழங்கார் படியிடுவோமா? ஊழியக்காரனாக இருந்தாலும் விசுவாசியாக இருந்தாலும் எவ்வளவோ எண்ணங்கள், எவ்வளவோ யோசனைகள், வீட்டிலே எத்தனையோ புலம்பல்கள். ஆனால் இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சித்தத்தின்படி எல்லாம் நான் செய்து முடிக்கிறவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா! ஓ, நான் உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 115ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில், நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவற்றையும் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யோபு பக்தன் அறிக்கையிடுகிறாரே, ஹல்லேலூயா, அவரோ வென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். அவர் ஒருவர், அவர் மாறாதவர். ஹல்லேலூயா! 2 கரங்களை உயர்த்தி, மனிதர்கள் மாறலாம் ஆண்டவரே, ஆனால் என் கர்த்தர் மாறாதவர். ஹல்லேலூயா! மாற்றங்களை நாங்கள் ஆண்டவர் எங்களுக்குள் தொடங்க வேண்டும். ஆண்டவர் எங்களுக்கு தகுந்தபடி உம்மை மாற்றிவிடக்கூடாது, உமக்கு தகுந்தபடி எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். கரங்களை நல்லா தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! எங்களுடைய மாம்சத்தோடு எங்களுடைய சுயத்தோடு ஆண்டவர் நாங்கள் போராடி ஆவியிலே ஜெயிக்க உதவி செய்தருளும். யோவான் சோனன் சொல்லுகிறாரே, நீர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா! ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் சொல்லுகிறாரே, என் சித்தம் அல்ல உம் சித்தமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! ஆண்டவரே, இந்த காலவெளியிலே நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே விருப்பங்கள் மாத்திரம் அல்ல, எங்களுடைய ஆண்டவரே வாஞ்சைகள் மாத்திரம் அல்ல, எதற்காய் எங்களை தெரிந்தெடுத்தீரோ, எதற்காய் எங்களை முன்குறித்தீரோ, இதுவரைக்கும் எவ்வளவு அழகாய் பாதுகாப்பாய் பத்திரமைகளை நடத்தி கொண்டு இருக்கிறீரோ, உம்முடைய விருப்பம் நிறைவேறுவதற்கு தகுதியான பாத்திரங்களாய் எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை எங்களுடைய சுயம் தடையாய் இருக்கும் அன்னால், மாம்சம் தடையாய் இருக்கும் அன்னால், ஆண்டவர் நேபுகாத் நேச்சாருக்குள் இருந்தது போல அந்த பெருமை ஆணவம் தடையா இருக்குமான கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, தகப்பனே, அந்த சுயத்தோடு, அந்த ஆண்டவர் மாம்சத்தோடு, அந்த ஆணவம் பெருமையோடு கர்த்தர் ஆண்டவரே கர்த்தாவே போராடக்கூடிய கிருபைகள் எங்களுக்கு தருவீராக. நீர் பெருகுவீராக, நாங்கள் சிறுகட்டும். கரங்களை நல்லா தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சின்ன வயசுல யோபு கேட்ட சத்தம் அப்படியே அவன் முதிர் வயது வரைக்கும் நடக்கிறது. அன்பானவர்களே, வசனத்தை விட்டுறாதீங்க. நீங்கள் எந்த வார்த்தைகளை, எந்த ஆலோசனைகளை, எந்த மனுஷனுடைய வார்த்தைகளை மறந்தாலும் தேவ வார்த்தைகளை மறந்துடாதீங்க. கரங்களை உயர்த்தி சபையில் கேட்குற வசனத்தை மறந்துடாதீங்க. உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற வசனங்களை மறந்துடாதீங்க. அந்த வசனம் உங்களுடைய நெருக்கமான நேரங்களை உங்களை நடத்தும். சின்ன வயசில் யோபு கேட்ட சத்தியம் அவனுடைய முதிர் வயதில் நடத்துவதற்கு போதுமானதாக இருக்குமானால் உங்களை நடத்த போதுமானதாக இருக்காதா? உங்கள் பிள்ளைகளை என்னென்னமோ காரியங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்துக்கு
காரியங்களை பண்ணுறீங்க. அதுக்கெல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுங்கள். தகப்பன் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுப்பான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் செல்லமாக பிள்ளைகளை வளர்க்கிற நீங்கள் ஒரு நாள் கடினமான காலத்தில் நிற்கும் போது எது உங்கள் பிள்ளைகளுக்கு துணையாக இருக்கும்னா, நீங்கள் கற்றுக் கொடுத்த சத்தியம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுக்கு பக்கபலமாக இருப்பார், எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். பிடிவாதமாக இருக்காதீங்க. என் விருப்பம் தான் நடக்கணும், நான் சொல்றது தான் நடக்கணும். 2 கரங்களை உயர்த்தி, இல்லை ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டியதை ஆண்டவரே செய்து முடிப்பீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ எண்ணங்கள், எத்தனையோ நினைவுகள், கவலைகள், பாரங்கள், நம்மை அலைக்கழிக்கக்கூடிய பலவிதமான சூழ்நிலைகள். ஆனால் கர்த்தருடைய யோசனையை நிலை நிற்கும். அன்பானவர்களே, உங்களை குறித்து பலர் பலவிதமான நினைவுகளை வைத்திருக்கலாம். ஆனால் அந்த நினைவுகளுக்குள் சுயம் இருக்கும். ஆனால் தேவன் உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் சமாதானம் உள்ளவைகள், நன்மைக்கு எதுவானவைகள், அவைகளில் ஒன்றும் தீமைக்கு எதுவானவைகள் அல்ல. யோபு தன்னை முழுவதுமாய் தேவனுடைய அந்த நினைவுகளுக்கு, சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்தான். அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் அவர் எனக்கு செய்வார். ஹல்லேலூயா. நான் புலம்பிக் கொண்டு இருக்க மாட்டேன், நான் முறுமுறுத்து கொண்டு இருக்க மாட்டேன். என் கர்த்தர் எனக்காக என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ அது ஒருபோதும் தடைப்பட்டு போகவே போகாது. ஆதலால் ஆண்டவர் உம்முடைய கரங்களில் என்னை தருகிறேன், என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு குயவனுடைய கையில களிமண்ணை போல என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பாடி ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆமென். உமக்காகவே நான் வாழ்ந்திட வனைந்திடும் உம் சித்தம் போ, உமக்காகவே நான் வாழ்ந்திட வனைந்திடும் உம் சித்தம் போ, உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை. தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. சகோதரர் ஷாத்ராக் அவர்கள் முன்னதாக வந்து நம்மை ஜெபத்திலே நடத்துவார்கள். மீண்டும் மீண்டும் மாறாத தகப்பனே ராஜா, இந்த நாளிலே கூட தகப்பனே, இந்த காலை வேளையிலே தகப்பனே ராஜா, உண்மை வசனிக்க நியாதிக்க தியானிக்க தகப்பனே, நீங்கள் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆராதனையிலிருந்து தகப்பனே மட்டும் தகப்பனே நீ நடத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. இதோ கடந்த 3 வாரங்களாக தகப்பனே யோபை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம் தகப்பனே ராஜா. இந்த நாளிலே கூட தகப்பனே நீ கேட்ட தகப்பனே, நீர் ஒருவராய் இருக்கிறீர் என்று தகப்பனே ராஜா நாங்கள் நிதானித்தோம் தகப்பனே. அதே மாதிரி தகப்பனே ராஜா, இந்த நாளிலே கூட தகப்பனே மாம்சம் எங்களிலே தகப்பனே பலமாய் இல்லாதபடி தகப்பனே ஆவி பலப்பட்டு தகப்பனே ராஜா, தேவ சாயலிலே தகப்பனே நாங்கள் வெளிப்படும்படி தகப்பனே ராஜா நீர் இருவை பாராட்ட வேண்டுமாய் தகப்பனே வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே ராஜா. அதே மாதிரி யோபு தன் சிறு வயதிலே தகப்பனே ராஜா அந்த கேட்ட வசனத்திலே தகப்பனே, அந்த வார்த்தை நிமித்தம் தகப்பனே அவன் முதிர் வயதிலும் தகப்பனே பலனுள்ளனாய் நின்றானே தகப்பனே ராஜா. எங்களுக்கும் தகப்பனே அந்த பலனை நீங்கள் தர வேறும் தகப்பனே வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே ராஜா. எசேக்கியேலை குறித்து பார்த்தோமே தகப்பனே, தகப்பனே அவனுடைய முதிர் வயதிலே தகப்பனே அவன் பிள்ளைக்கு தகப்பனே வசனத்தை போதித்தபடி தகப்பனே எங்களுடைய முதிர் வயதிலையும் தகப்பனே எங் சந்ததிகளே தகப்பனே ராஜா அந்த வழியிலே தகப்பனே நடத்து போதித்த தகப்பனே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே ராஜா. லோத்தை கொடுத்து பார்த்தோம் தகப்பனே ராஜா. லோத்து தனது தகப்பனே அவன் சித்தத்துக்கல்ல தகப்பனே, அவன் சித்தத்துக்கு உண்மை விலைக்கு நினைத்தான் தகப்பனே ராஜா. ஆனாலும்
நீர் அவனை தகப்பனே கைவிட்டு ராஜா, அதே போல இல்லாமல் தகப்பன் பிடிவாத குணம் எங்களில் இல்லாதபடிக்கு தகப்பனே, ஜீசஸ். ஒரு தாழ்ந்த குணமும் தகப்பனே, Hallelujah. மேன்மை பாராட்டாத எண்ணம் தகப்பனே எங்களுக்குள் இருக்க வேண்டுமா தகப்பனே வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே ராஜா. இதோ இந்த நாளிலே கேட்ட வசனங்கள் தகப்பனே வெறுமையாய் எங்கள் போகாதபடிக்கு நீண்ட நாட்களாய் எங்களில் சுகித்திருக்க தகப்பனே நீரே கிருபை பாராட்ட வேண்டுமா வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.